விஜய் ஒரு சிறுபான்மையினர்களை மீட்க வந்த ரட்சகன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த வாக்குகளை வாங்க வைப்பதற்கு திட்டமிட்டு இயங்குகிற ஒரு பிரதிநிதி அப்படின்னு நான் சொல்றேன். சிறுபான்மையினர் வாக்குகள் அவ்வளவு முக்கியமா? ஆமா, கண்டிப்பா. நீங்க அததான் பெலிக்ஸ் அந்த பேட்டியிலே சொல்றாரு. ஒரு தொகுதியில 41% வாக்குகள் வாங்கி திமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா அதுல எதிர்த்தரப்பா இருக்கக்கூடியவங்க 38% வாங்குறாங்க. வித்தியாசம் வெறும் 3% தான். இந்த 3% வாக்குகளை நீங்க சிறுபான்மையினர் வாக்குகள், இது முஸ்லிம், நீங்க கிறிஸ்தவர்கள் எல்லோருடைய வாக்குகள் இருக்குது. அவர் குறிப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பகுதியில மட்டுமே இஸ்லாமியர்கள் 3% இருக்கிறாங்க. அப்போ விஜய் மீட்பர்னா எப்படி? ஒட்டு மொத்தமா 50% வாங்கி ஜெயிக்க வந்தவர் கிடையாது. 3% கிறிஸ்தவ வாக்குகளை வாங்கி லாபத்தை, அதாவது வெற்றியை கைமாற்ற வந்தவர். பாஜக கூட்டணிக்கு நீங்க அவங்க வார்த்தையிலே இருப்பது அதுதான். அப்ப விஜயை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய்க்கு போட்டு விடுங்கள். அதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்துங்க. அதுக்காக ஒரு அஜெண்டா செட் பண்ணப்பட்டிருக்குது. விஜய் தான் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.